Hello everyone, welcome back to Mama Mary Miscellaneous YouTube channel. நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க இன்றைக்கான டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் இந்த செக்ஷன் 1 செக்ஷன் 2 ஈத்கா டீச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம செக்ஷன் 3 ஈத்கா பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த செக்ஷன் 3க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் குவிக்லி ரீகால் வாட் வி ஹாவ் லேர்ன்ட் இன் செக்ஷன் 2. ஸோ செக்ஷன் 2ல் அந்த பசங்க எல்லாரும் ஈத்கா நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் ஃபஸ்ட்டு அவங்க விளையாட்டு சாமானில் ஏறுறாங்க, அதில் மெரிகோ ரவுண்டில் சுற்றுறாங்க. அடுத்தது அவங்க போகிறது டாய் ஷாப், அங்கே கொஞ்சம் டாய்ஸ் வாங்குறாங்க. தேர்டாக அவங்க போகிறது ஸ்வீட் ஸ்டால், அங்கே போய் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்குறாங்க. வாங்க செக்ஷன் 3ல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்தது அவங்க போகிற இடம் என்னென்னா பக்கத்தில் இருக்கிற ஜுவல்லரி ஷாப், அப்புறம் ஹார்ட்வேர் ஷாப். ஹார்ட்வேர் ஷாப்னால் இரும்பு கடை. அங்கே நிறையா கடாய், டாங்ஸ்னால் என்ன, இடுக்கி, அருவாமனை, அருவா, சிக்கிள்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாமே அயன் ஐட்டம்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஜுவல்லரி ஷாப்புக்கு பசங்க போக மாட்டானுங்க, ஸோ அவனுங்க அதை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஹார்ட்வேர் ஷாப்புக்குமே பசங்க போக மாட்டாங்க, ஏன்னா அதெல்லாம் பெரியவங்க வாங்குகிற ஒரு இடம், அதனால் அவங்க அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணுறாங்க. ஆனால் ஹமீத் அந்த இடத்துல நின்றுடுறான், ஏன்னா அவனுக்கு ஒரு டாங்ஸ் வாங்கணும்னு ஆசை. உடனே அந்த கடைக்காரர்கிட்ட போய் கேட்குறாரு, இது எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, இது ஒன்றும் நீ விளையாடுற சாமான் இல்லைப்பா, நீ வேறு கடையை பார்த்து போ அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு கோவம் வந்துடுது. உடனே அவன் கேட்குறான், ஏன் இதை நீங்கள் விற்கிறதுக்கு வைக்கலையா அப்படின்னு கேட்குறான். ஏன் விற்கிறதுக்கு வைக்கலை? விற்கிறதுக்காக தான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கடைக்காரர் சொல்கிறார். அப்போனா எனக்கு தாங்க, இது எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். 6 rupees அப்படிங்கிறாரு. 6 பைசா. ஓகே, 6 rupees அப்படிங்கிறாரு. 6 rupees கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓகே, 5 rupees வேணா வாங்க, இல்லைன்னா இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹமீதுக்கு அதை வாங்கணும். அவன் சொல்கிறான், எனக்கு வேணா 3 ரூபாய்க்கு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு நகர பார்க்குறான். ஏன்னா அவர் கத்துனாலும் கத்துவார்னு பயப்படுறான். ஆனால் அவர் கத்தலை. உடனே அவன்கிட்ட 3 ரூபா வாங்கிக்கிட்டு அந்த டாங்ஸை கொடுத்துட்றாரு. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஏன் இந்த டாங்ஸ் ஹமீதுக்கு? சின்ன பசங்க டாங்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க? எஸ், இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அவன் அந்த டாங்ஸ் யாருக்கு வாங்கினான்னா அவனுடைய கிராணி அமீனாவுக்கு வாங்குறான். ஏன்னா அவங்க ரோட்டியோ இல்லை சப்பாத்தி இல்லை புல்கா சுடும்போது அந்த கையை எப்போ பார்த்தாலும் அந்த கடாயில் சுட்டுக்குருவாங்களாம், அடுப்பில் சுட்டுக்குருவாங்களாம். உடனே அதை நினச்சி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான், ஏன் பாட்டி எப்போ பார்த்தாலும் சுட்டுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம டாங்ஸ் அந்த இடுக்கி வாங்கினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சான். எத்தனை பேர் சின்ன பசங்க இந்த மாதிரி மெச்சூர்டாக திங்க் பண்ணுவீங்க? only few children think like this. Am I right? Yes. ஸோ அவன் அந்த டாங்ஸை வாங்கிக்கிட்டு கொண்டுட்டு வர்றான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. எதுக்கிட்டா இதை வாங்கிட்டு வர, நீ என்ன லூஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன், நீ வேணா உன் பொம்மையை என் டாங்ஸுக்கு முன்னாடி ப்ளேஸ் பண்ணிப்பார், நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு இவன் சொல்கிறான். உடச்சி தூக்கி வீசிடுவேன், இது ஒரு கன், டும் 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 அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசுகிறான். ஸோ அங்கே வர்ற பசங்க எல்லாம் சேர்ந்து இவனுடைய டாங்ஸை கிண்டல் பண்ணுறாங்க. இவன் அது அவங்களுக்கு ஏற்றது மாதிரி ஆன்சர் கொடுத்துட்ருக்கான். இப்போ எல்லாருடைய கவனமுமே இவனுடைய டாங்ஸ் மேலே தான் இருக்குது. ஸோ அவன் சொல்கிறான், மை டாங்ஸ் ஆர் லைக் அ டைகர் அமாங் டாய்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உங்கள் டாய்ஸுக்கு முன்னாடி என்னுடைய டாங் எப்படி இருக்குன்னா ஒரு புலி மாதிரி, டைகர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இவன் டாங்ஸை பற்றி போஸ்ட் பண்ணுறதை பார்த்துட்டு அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் சாமி அப்படிங்கிறவன் ஒரு tambourine வாங்கியிருக்கான். லுக் அட் தி இமேஜ், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இதை சர்ச்சஸ்லாம் சாங் ப்ளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் ஸ்கூல்ஸ்லாம் நீங்கள் கேரல்ஸ்லாம் பாடும்போது யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அவன் ஒரு tambourine வச்சுருக்கான். அந்த tambourine சொல்கிறான், நீ வேணால் இந்த tambourine வாங்கிக்கிறியா, அந்த டாங்ஸை எனக்கு தந்துறியா அப்படின்னு கேட்குறான். உடனே அவன் நோ 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 அப்படின்னு சொல்லி அவன் மழுப்பிடுறான்.
அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, இந்த டாங்ஸை வச்சு என்னடா பண்ணுவேன், இது என்ன பிளேயிங் திங்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஷோல்டரில் வச்சா கன்னு, கையில் வச்சுக்கிட்டு போனால் பாட்டு பாடுற ஒரு பஜனை பாடுற ஒரு சாமியாரை மாறிடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனுங்களை அவன் உசுப்பேத்துறான், சிரிக்க வைக்கிறான். ஓகே, ஸோ அவங்க எல்லாரும் அவனுடைய டாங்ஸை பார்த்து பேசிக்கிட்டு போகிறாங்க. இப்போ டைம் 11 o'clock. மறுபடியும் அவங்க வில்லேஜில் எல்லாரும் கேதர் ஆகி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. இவனுடைய வாய்ஸை கேட்டுட்டு கிராணி வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் ஓடி வந்து அவனை தூக்கி முத்தம் கொடுக்குறாங்க. முத்தம் கொடுத்துட்டு அவனுடைய கையில் அந்த டாங்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு கேட்குறாங்க, இது யாரோடது, எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னு. நான் கடையில் வாங்கினேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறான். ஏன் இதை வாங்கினேன் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ? 3 ரூபா. எதுக்கு வாங்கினேன்? நீ என்ன லூசாடா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு தானே அந்த 3 ரூபா கொடுத்தேன். அதை விட்டுட்டு மணி என்ன, மத்தியானம் ஆகுது, இன்ன வரை நீ ஒரு சின்ன சாக்லேட் கூட வாங்கி சாப்பிட்ருக்க மாட்டேன், நீ ஏதாவது சாப்பிட்ருக்கலாம்ல, எதுக்கு இந்த டாங்ஸை வாங்கிட்டு வந்த அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அவனை திட்டுறாங்க. ஆக்சுவலி கிராணி தாட் தட் he bought it to play. ஆனால் the intention of his buying that tongs is different. இப்போ பார்க்கலாம் the twist. ஸோ கிராணி சொன்ன உடனே அவன் அப்படியே அமைதியாக சின்ன வாய்ஸில் சொல்கிறான், இது நான் உங்களுக்கு வாங்கினேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறான். எனக்கா? ஆமாம், டெய்லி நீங்கள் சப்பாத்தி சுடும்போது கையை சுட்டுக்கிறீங்கள, அதனால தான் நான் இது உங்களுக்கு வாங்கினேன்னு சொல்கிறேன். பாட்டிக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. her heart was broken. உடனே அந்த பாட்டி அவனை கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்க. சொல்கிறாங்க, அவனுடைய அந்த செல்ஃப்லெஸ்னஸை பார்த்துட்டு அவங்க வியந்து போகிறாங்க. ஏன்னா சின்ன பசங்களில் கொஞ்சம் பசங்களுக்கு தான் இந்த மாதிரி இருதயம் இருக்கும், ஹார்ட் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே இவனை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லிட்டு அழுகுறாங்கன்னா, இந்த ரெச்சர்ட் உமன்னா என்ன, அன்ஹாப்பி உமனுக்கா நீ இதை வாங்கிட்டு வந்த, இது நீ வாங்கிட்டு வந்த இந்த பொருள் எனக்கு எப்படி நான் ஒரு சாக்கு ஃபுல்லாக சில்வரை கோல்டில் கொடுத்தாலும் இதுக்கு ஈடு செய்ய முடியாதுன்னு சொல்லி பியூட்டிஃபுல்லாக ஆத்தர் இந்த லெசனை முடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செக்ஷன் 1 செக்ஷன் 2 பார்த்துட்டு செக்ஷன் 3 பாருங்கள். இதுக்கப்புறம் நான் புக் பேக் எக்ஸசைசஸ் போடுறேன் அடுத்த வீடியோவில், அதையும் பார்த்து கிளாஸ் ஒர்க்கை நீட்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங். ஹாப்பி லேர்னிங்.